ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि शीरुन्रुतु पुल திருவேங்கடமுடையான் பாரொன்றுச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் பஷ்யகா கஷ்யபோ பவத்தின்னு அருண பிரஷ்னத்தை சொல்லக்கூடிய கஷ்யப மகர்ஷி வாழ்ந்த ஒரு சிறந்த நாடு ஊர் கஷ்யப விஹாரா காஷ்மீரா. பிராச்சீனத்தில் ஒரு ஸ்லோகம் அத்தனை மகான்களும் சொல்லுவா, நமஸ்தே சாரதாதேவி காஷ்மீர புரவாசினி. So scholars have venerated the presence of Saraswati or Bharati in this land. Due to our past karma, she lies on the other side of the drawn line. Had that been a part of this land, I would say, had that been a part of the documented land, then it would have been our pleasure to take you there. ஆதிசங்கரர் காலத்திலும் அந்த சாரதா பீடம் இருந்தது. நான் சொல்றது சிங்கேரி மட்டத்தின் ஒரு கணக்குப்படி 788 to 820 வாழ்ந்தவர் ஆதிசங்கரர். ஒரு 8வது 9வது நூற்றாண்டு. அப்போ சங்கர பகவத் பாதாள் வந்திருக்கார் காஷ்மீர புரவாசினி அந்த அம்பாளை சேவிக்கிறதுக்கு. 11வது நூற்றாண்டுல சுவாமி பாஷ்யக்காரர் ராமானுஜர் தன் சிஷ்யன் கூரத்தாழ்வானோடு காஷ்மீர பீட்டத்துக்கு வந்திருக்கார். இப்போது 19th செஞ்சுரியில வாழ்ந்த ஒரு பெரிய வள்ளல் தீட்சிதர் முத்துசுவாமி தீட்சிதர் கலாவதின்னு ஒரு ராகத்துல கமலாசன யுவதி காஷ்மீர புரவாசினின்னு இந்த அம்பாளை பாடியிருக்கார். இன்ஃபேக்ட் சம்ஸ்கிருதத்துல எங்க ஆச்சாரியன் அழகா ஒரு காரிக்கையை சாதிச்சிருக்கார். வரம்னு சொன்னா என்ன? பூன்னு அர்த்தம். வரம் மீன்ஸ் பூன், ரைட்? பட் வரம் ஆல்சோ மீன்ஸ் saffron. So Varalakshmi means the one who's saffron hued, and she is believed to be the deity of Kashmira because it is the land of saffron. நால ரொம்ப நேத்தே சொன்ன மாதிரி சம்ஸ்கிருத சாகித்யத்துக்கும் சம்பந்தம் பெற்ற ஒரு ஊர். இப்போ நம்ம படிக்கக்கூடிய சிறுவர்கள் படிக்கக்கூடிய ஹாரி பாட்டர், அனிமாப்ஸ், ஹார்டி பாய்ஸ், நிறைய புஸ்தகங்கள் இருக்கா மாதிரி அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு இருந்துதான் கேட்டா பஞ்சதந்திரான்னு ஒரு கிரந்தம் இருந்தது. அதை எழுதினவரும் இந்த ஊரை சார்ந்தவர். அதனால இப்படி பல பல சிறப்புகளை பெற்ற ஒரு ஊர் கஷ்யப விஹாரா காஷ்மீரா. இந்த காஷ்மீரத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் தெற்கு மூலையில் காவேரி ஓரத்தில் அமைந்த ஒரு திவ்யதேசம், பிரதானமான திவ்யதேசம். सप्त प्राकार मध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतर फणीराट भोगपर्यंक भागे निद्रा मुद्राविराम कटिनिघटशिर पार्श्व विन्यस्तहस्तं पद्मा धात्री कराभ्यां परिचितचरणं रंगराजं भजेहम्नु பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் நம்பெருமாள் அழகிமணவாளனோடு சேவை சாதிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த திவ்யதேசம், திரிபாத் விபூதின்னு கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில்
உள்ள பெருமாள் தரித்திருக்கக்கூடிய மணி பாதுகைகள் மீது 13வது நூற்றாண்டில் 3 மணி நேரத்துக்குள்ள 1008 ஸ்லோகங்கள் ரச்சனம் பண்ணி ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சஹஸ்ரம்னு கொண்டாடின அந்த கிரந்தத்தின் 32 பத்ததிகள். புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். பத்ததினா நடை பாதைன்னு அர்த்தம். ஆனா நம்ம சுலபமா புரிஞ்சுக்கணும்னா சாப்டர்ஸ். So this is a monumental work which was composed by a poet extraordinaire, a consummate dramatist, a sagacious dietitian, a lesser known mathematician, a well known polyglot, and a polymath to say the least, who was a peerless preceptor in himself. He was called Vedanta Deshika, who lived between 1268 and 1369. And he is said to have composed this monumental work, a poem in Sanskritam, comprising of 1008 shlokas on the divine footwear of the Lord. With due respect, in Sanskritam it is referred to as Mani Paduka. Paduka means the footwear that we wear. But what we wear need not be called Paduka. சொல்லிவிட்டேங்கிறதுக்காக உங்க பாதுகை இங்க எல்லாம் கேட்காதீங்க. நம்மளெல்லாம் செருப்பு தான், அவரது பாதுகை. So in that, the first chapter, we have completed the 3 verses. Santa Sriranga Prithvisha Charanatrana Shekharaha Jayanti Bhuvanatrana Padapankajarena Vaha. Let the dust that emanates from the Lord who walks with his beautiful footwear on the streets of Srirangam, that is being adorned by the saints of extraordinary devotion on their head, let their blessings reach on me. Santa Sriranga Prithvisha Charanatrana Shekharaha. So the next verse was that which commemorated Bharata's devotion. He is the epitome of selfless devotion. Shiranda Bhaktikku எடுத்துக்காட்டாய் இருந்தவன் பரதாழ்வான். கம்பர் ஆச்சரியமான ஒரு கட்டம் ஸ்ரீமத் ராமாயணத்தில், அதுவும் கம்பராமாயணத்தில் என்ன ஆறுது, பரதனை நிறைய பேர் சரியா புரிஞ்சுக்கலேன்னு சொன்னேன் இல்லையா? நேற்று சொன்னேன், ஒரு 7:55 சொன்னேன்னு. நீங்க கொடுக்குற லுக்கை பார்த்தாலே நீ தான் சொன்னீரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சொன்னேன், அந்த புரிஞ்சுக்காத வாழ அப்பா புரிஞ்சுக்கல, பெத்தம்மா புரிஞ்சுக்கல, கௌசல்யா புரிஞ்சுக்கல, லக்ஷ்மணன் புரிஞ்சுக்கல, சத்ருக்னு இவாள்லாம் புரிஞ்சுக்கலன்னா ஓகே, ஏதோ ஒரு இடத்துல கசமுசா ஃபேமிலியில் ஏதோ சண்டை நடந்திருக்கும், புரிஞ்சுக்காம விட்டுட்டா. இவனை பார்க்காத ஒரு ஆள், ரொம்ப இவனை வந்து படிக்காத ஒரு ஆள், தானே படிக்காத ஒரு ஆள், குஹப்பெருமான், அவர் இவனை தப்பா புரிஞ்சுட்டார். அதாவது பரதன் கங்கைக்கு அக்கறையில் நிற்கும்போது குஹன் சொல்றான், எலியலாம் இப்படை அரவம் யான் என ஒலிவுலாம் சேனையை உவந்து கூவினான். படை, அவனுக்கு இருக்கக்கூடிய படையை திரட்டி சொன்னானாம், எலியலாம் இப்படை, முன்னாடி வரக்கூடிய படையெல்லாம் எலிப்படை, அரவம் யான் என நான் தான் பாம்பு, ஒலிவுலாம் சேனையை உவந்து கூவினான், எதிர்க்க இருக்க வரக்கூடிய அந்த பரதன் எலி, நான் தான் பாம்பு, சாற்ற போறேன். பழகவே இல்லை, அவனை பத்தி படிக்கல. ஏன்? ராமன் மீது கொண்ட அதீத பக்தி will result in hero worship. நான் ராமரை பக்தி பண்றது தப்புன்னு சொல்ல வரல. அது அபரிமிதமா ஒருத்தர்கிட்ட நம்ம அன்பு காமிச்சுட்டோம்னா அவர் மேல இருக்கக்கூடிய அன்பு இன்னொருத்தர் மேல காரணமே இல்லாம ஒரு வெறுப்பை வர வச்சிடும். இதுக்கு ஆங்கிலத்துல ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவா, prejudice அப்படின்னு சொல்லுவா. லைக்ஸ் ஆர் டிஸ்லைக்ஸ் ஃபார் நோ ப்ராப்பர் ரீசன். அவர் வந்திருக்கார், திரும்பி பார்க்க சும்மா சொல்றேன், ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ரொம்ப வருஷம், ஒரு 3 வருஷம் எடுத்து எல்லாரையும் பார்த்து யாரோ ஒருத்தர் வரார். அவரை பார்த்து ஒரு 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 புன்னகை பூத்த உடனே பக்கத்துல இருக்க வாக்கேப்பா அவரை தெரியுமா? தெரியும் தெரியும். என்ன பண்ணார், என்ன ஆச்சு, அதெல்லாம் என்னவோ தெரியல, அவர் என்னவோ முதல்லேருந்தே அவரை கண்டாலே பிடிக்காது. அதுக்கு ஆங்கிலத்துல prejudiceன்னு பேர். காரணமே இருக்காது. ஏதாவது அடிச்சாரா, துன்புறுத்தினாரா, கடத்தினாரா, தூக்கினாரா, அதுதான் கிடையாது சுவாமி. அந்த காலத்துல ஜேன் ஆஸ்டனோட ஒரு புஸ்தகமே உண்டு, ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் அப்படின்னு பேர். அந்த மாதிரி பரதன் மீது ஒரு ப்ரெஜுடிஸ் வந்துடுத்து. காரணம் என்ன? ராமன் மீது காட்டிய அதீத பக்தி. ஹீரோ வர்ஷிப் has always been the bane of our country.
அதாவது அது திரைப்படத்துறையில் அதுவும் நமக்கு வந்து தெற்கு பாரதத்தில் அவர் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார், ஏதோ ₹1 வாங்கி நடிச்சுட்டு போகிறார். வாழ்க்கையில் ஒன்றும் பண்ணல. அவரை கொண்டு நம்ம மந்திரி ஆக்கணும், அத்தாக்கணும், இத்தாக்கணும். when his now house is not in order, நம்ம அவரை ஆக்கிடணும்னு நினைக்கிறோம். இப்போது அதில் என்னென்னா இவருடைய ஃபேன்ஸுக்கும் அவருடைய ஃபேன்ஸுக்கும் சண்டை வந்துட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் வீட்டில் துட்டு இருக்கோ இல்லையோ, ரூபா இருக்கோ இல்லையோ, அதை முதல்ல கொண்டு அது ரிலீஸ் ஆன படத்தை காலங்காலத்தால் 3 மணிக்கு எழுந்து திருமஞ்சன குடத்தெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கெல்லாம் தைத்திரிய உபநிஷத்தை சொல்லி அது காலங்காலத்தால் போய் இந்த அசைடு அப்பா அம்மா எங்கேயோ சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வருவா. ₹200 அது வந்து ₹500 ₹1000 பிளாக்ல விற்பான். அதை போய் பார்த்துட்டு அவர் வந்து அவர் நட போட்டுன்னு வருவார். அவர் என்ட்ரி கொடுத்தாலே மாஸ் சார், தனி சார், வேற லெவல் சார், ஃபயர் வருது சார், தண்ணி வருது சார், ஆம்புலன்ஸ் வருது சார். இதுக்கு எங்கே மோட்சம் கிடைக்கும் இல்லையா? அதில் புனரபி ஜனனம் புனரபி மரணம். அது entertainment is not wrong, but attachment to that entertainment is wrong. Entertainment is not wrong. நம்ம அந்த டிட்டாச் அட்டாச்மெண்ட் இருக்கணும். இவர் நன்னா நடிச்சிருக்காரா, நன்னா நடிக்கலையா, நன்னா நடிக்கல, மாஸ் சார் அப்படி நடந்து வருவார் சார். என்ன நடக்கிறார்? என் பெருமாள் நடக்கிறத விடவா? கஜசிம்ம கதி வீரவு ஷார்தூல விஷபோபமவு. பெருமாள் நம்பெருமாள் பவனி வரதை பார்க்கணும், அவ்வளவு அழகு. கல்லழகர் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆற்றுல இறங்குவர். என்ன ஒரு கூட்டம், என்ன ஒரு ஆர்ப்பரிப்பு, அது அழகு நடை இல்லையா? இவர் நடக்கிறார், அதை பண்ணுறார், இதை பண்ணுறாருன்னு. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, அந்த பரதன் மீது அந்த வெறுப்பு வந்துடுத்து. அப்போ பரதன் என்ன பண்ணுறான்னா, கங்கையிரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் உங்கள் குலநாதற்கு உயிர் துணைவன். இதை நான் இங்கிலீஷில் சொல்ல முடியாது. கங்கையிரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் உங்கள் குல நாதற்கு உயிர் துணைவன் உயர்த்தோளான் வெங்கரையின் வேறு அணையான் விற்பிடித்த வேலையினான் கற்கானா திண்மையான் கரைக்கானா காதலான் குஹன் என்னும் பெயருடையான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குஹப்பெருமானுடைய வைபவம் தெரிஞ்ச பரதாழ்வான் 2 கையும் மேலே கூப்பி ஓடி 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 வராராம். அப்போ குஹன் யோசிக்கிறாராம், ராமன் பின்னாடி பிறந்தவன் ராமனுக்கு தப்பு நினைப்பானா, நம்ம தப்பா புரிஞ்சுட்டோமே அப்படின்னு இந்த பக்கம் பரதன் வந்த உடனே கேட்குறானா, ராமனை வதம் பண்ணுறதுக்கு வந்திருக்கியா? ஹவ் யூ கம் டு டெஸ்ட்ராய் அண்ட் கில் ராமா? ஐயோ அப்படி வருவேனா, 2 விஷயம் விட்டுட்டு வந்துட்டார், அயோத்தியாவை விட்டுட்டு வந்துட்டார், என்னை விட்டுட்டு வந்துட்டார், 2த்தையும் அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்காக வந்தேன். அப்போ ஒரு வார்த்தை சொல்றார், 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியினம்மா. நான் இத்தனை நாளி நினைச்சுட்டு இருந்தேன் பரதா, ராமன் தான் உலகத்தில் சிறந்தவன், நல்ல ஒரு சாரித்திரத்துக்கு எடுத்துக்காட்டு. ஹீ இஸ் த ஸ்பெசிமன் அண்ட் தி எக்ஸாம்பிள் ஃபார் administration, for character, for all auspicious qualities. I thought he was a repository of all such qualities. But the moment I see you, Bharata, it gives me a feeling that even if 1000 such Ramas get together, they may not equal one Bharata. 1000 ராமர் நின்கேள் அவரோ தெரியினம்மா, அப்ப கூட உனக்கு சமானம் ஆக மாட்டா பரதான்னு சொன்ன உடனே அந்த பரதன் பக்திக்கு எடுத்துக்காட்டானா. நாம் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபக்ஞம் அசேஷதः பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ. ராகவனுடைய பாதுகா பிரபாவத்தை சொன்ன முதல் வள்ளல் பரதாழ்வானன்னோ. அதனால சொன்னார். எதுக்கு சொல்றேன்னா, ஆத்துல ஒரு புள்ள பிறந்திருக்கு பரதன் வைங்கோ. இதை விட ஒரு அழகான பேர் இருக்கா? ஆதி ஜடபரதன் இருக்கார், துஷ்யந்தன் பிள்ளை பரதன் இருக்கார், ராமர் தம்பி பரதன் இருக்கார், பரத முனி இருக்கார். எப்பேற்பட்ட பெயர் இல்லையா? பரதன்னு பேர் வைங்கோ. பரத, சரி இது தெற்குல தான் நம்ம அண்ணன்னு ஜெயிப்போம், பரதன் அப்படிம்போம். சரி பரத ஏதாவது ஒன்று வைங்களே. அந்த மாதிரி தேடி பிடிச்சி எது கஷ்டமான பேரை வைப்பானே. அதனால நல்ல பேர் பரதன் இருக்கு. இது ஏன்னா நமக்கு அவரை பத்தி தெரியும். இப்போ யாரோ ஒரு குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறா பரதன், அவரை பத்தி சொல்லுங்கோ, 1/2 மணி நேரம் நீங்களே பேசிவிடுவேன். பரதன்னா இன்னார் இன்னார் இன்னார்னு சொல்லிடுவோம். என்ன ஒரு பேர்! அந்த பரதன் ஒரு தடவையும் சொல்லும் போது நமக்கு அவர் பண்ண சாகசங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரணும் இல்லையா? எதுக்கு பேர் வைக்கிறோம்? பேர் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னொருத்தர் பேர் அபர்ணான்னு கூப்பிடும்போது, ஆஹா அம்பாள் பேர் அபர்ணாவாச்சே, அவ சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இலை கூட சாப்பிடாம தவம் பண்ணாலாமே அப்படிங்கிற அந்த நினைப்பு இருக்கு இல்லையா? அதுதான்
பேர் வைக்கிறதுக்கு காரணம். சரி, இப்போ 3வது ஸ்லோகத்துக்கு வந்துடுறேன். வர்ணஸ்தோமைர் வகுளசுமனசோ வாசனாம் உத்வஹந்தீம் ஆம்னாயானாம் பிரகிருதிம் அபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் பாதே நித்ய பிரணிஹித தியம் பாதுகே ரங்கபர்த்துஹ த்வன்னாமானம் முனிமிஹ பஜே த்வாமஹம் தோதுகாமஹ. வர்ணஸ்தோமைஹி, விதவிதமான அழகான வார்த்தைகள். அதாவது தேசிகன் ஒரு ஸ்லோகம் எடுப்பார். இது நீங்கள்லாம் எவ்வளோ பேர் கேட்டிருக்கேள்னு தெரியல. நம்ம பாரத தேசத்தை அலங்கரித்த பல மகான்கள் சந்துக்கள்ல அண்மையில வாழ்ந்த ஒரு பெரிய மகான். அவர் சந்நியாசாசிரமம் எடுத்துட்டார், பெரிய ஒரு நிர்வாகமே பண்ணார், நல்ல உபன்யாசகர், நல்ல ஒரு ஜோவியலா சொல்லக்கூடியவர். ஸ்ரீமத் ஆண்டவன் திருக்குடந்தை ஆண்டவன் பேர். திருக்குடந்தை ஆண்டவன் அப்படி ஒரு ஆச்சரியமா உபன்யாசங்கள் பண்ணுவார். அவர் எப்பவுமே தன்னுடைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பார்னா, திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கா அனுச்சரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். அழகான ஸ்லோகம். தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்னு கொண்டாடியிருக்கார். 33 ஸ்லோகங்கள்ல இது ஒன்று. திசந்து மே தேவ, எனக்கு வழியை காண்பி பகவானே. சதா த்வதீயாஹ தயா தரங்கா அனுச்சரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தி. உன ஸ்தோத்திரம் பண்ணணும் நினைச்ச அடுத்த வினாடி எப்படி இருக்கணும் தெரியுமோ? நாக்குல சரஸ்வதி அப்படியே வார்த்தையை கொட்டணுமா. சரஸ்வதியும் சம்ஸ்ருத காமதேனும். வார்த்தையை தேடப்படாது. இங்கு மேடையில் 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 உட்காந்து இழுத்துட்டே இருந்தா எப்படி? ஏன்னா அவருக்கே சொல்ல தெரியல. ஏதாவது பிரபாவம் இருந்தா தானே சொல்றதுக்கு இல்லையா? மேடையில் மேடையில் மேடையில்னு இழுத்துட்டே இருக்க வேண்டியதான். வரணும் வார்த்தை, அடுத்து 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 போட்டி போட்டுன்னு வரணும். அகமஹமிகாம் தன்வதே சம்பதோகான்னு தேசிகன். வார்த்தையெல்லாம் ஒரு கியூ போட்டு நிக்கணுமா. ஏ ஃபார் பி ஃபார் சி ஃபார்னு நாக்குல. அப்போ நம்ம நாக்குல பெறலும் போது அது ஏ ஃபார் எடுத்து கொடுக்கணும். இந்த வார்த்தை எப்படி, பி வார்த்தை இப்படி, இங்க அந்த சி சொல்லணும், எனக்கு தான் அந்த அர்த்தம் இருக்கு, நீ இப்படி இந்த வார்த்தையை அப்படின்னு அந்த வார்த்தை வரணும். எனக்கு என்ன அது எப்படி சொல்றது, என்ன சொல்றது, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா இப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்ப சொல்றதுன்னு தெரியலேன்னு. அப்போ இந்த ஸ்லோகம் சொல்லணும் பாரு ஆண்டவன். இந்த ஸ்லோகம் இருக்கு பாருங்க, திசந்து மே தேவ. இது கூகுள்ல தேடினா இப்ப எது நீங்க தேடுங்கோ கிடைச்சிரும். அதனால திசந்து மே தேவ சதாத்வதீயாக தயா தரங்கா அனுச்சரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இந்த ஸ்லோகம் சொல்லி நீங்க ஏதோ ஒரு கார்பரேட்ல பிரசன்டேஷன் கொடுக்குறேள், ஒரு பெரிய நிறுவனத்தை நீங்க சிஇஓவா இருக்கேள். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஐ டூ கன்சல்ட் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் இன் த கார்பரேட் ஃபீல்ட். I tell them, recite this ஸ்லோகம். ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுக்கும்போது கூட யூ ஷுட் நோ ஹவு டு கம்யூனிகேட் வித் யுவர் ஆடியன்ஸ். ஒரு ஆர்கிடெக்டா இருக்கும், கிளையண்ட் எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியணும். ஒரு டாக்டரா இருக்கும், பேஷண்ட் கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியணும். ஒரு ஏர் ஹோஸ்டஸா இருக்கும், வரவா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். எதுக்குமே பேச்சு வேணும் சுவாமி. என்ன ஒன்றும் சில தொழிலுக்கு 90% பேசணும், சிலத்துக்கு 20%. பேச்சு இல்லாமல் ஒரு தொழிலே கிடையாது. இப்போ இங்கே ஒரு ஹோட்டல் நடத்துகிறான், ரிசப்ஷனில் இருக்கான்னா அவன் கிளைண்ட்ஸை ஒருத்தர் சொல்லுவா ஜலம் வரலேம்பா, ஒருத்தர் படுக்க நன்னா இல்லைம்பா, ஒரு இடத்துல கரையாயிடுத்தும்பா, எல்லாத்தையும் அவன் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். பேச்சுங்கிறது நாக்கு நுனியில ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயான்னு தேசிகன். ஹயக்ரீவர் இங்கேயும் இருக்கக்கூடாதான், நாக்குல இருக்கணுமா. அதுவும் நாக்கு பின்னாடி இருக்கக்கூடாதான், நாக்கு நுனியில இருக்கணுமா. சும்மா இருக்கக்கூடாதான், நாக்கு நுனியில ஒரு சிம்மாசனம் போட்டுன்னு உட்காந்துடணுமா. ஜிஹ்வ அக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாக. அவர் அந்த ட அப்படின்னு திறந்தா அது கொட்டணுமா. அப்படி தேசிகன் இந்த இடத்துல எடுக்கிற வர்ணஸ்தோமைர் வார்த்தைகள் வரணுமா. வகுள சுமனசோ வாசனாம் உத்வஹந்தீம். வகுளாபரணன்னு பேர், வகுள புஷ்பங்களை தரிக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். ஆம்னாயானாம் அர்த்தம் வேதம். பிரகிருதிம் அபராம் சம்ஹிதாம் திருஷ்டவந்தம். வேதத்துக்கு சமானமாய் அதற்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல், there is an equivalent to the Vedas in the language which was spoken by the commoners. ஞாபகம் வச்சுங்கோ. இப்போ தமிழ்நாட்டில் சொல்றா, ஏன் சார் சம்ஸ்கிருதம் தான் பிராச்சீனம்னு சொல்றேன், தமிழும் தானே பிராச்சீனம்னு சொன்னா that argument is not wrong. Tamil is as old as Sanskritam, may not be older.
but as old. No other language in India can compete with these two. ಏನ್ ಸರ್, ಕಸ್ತೂರಿ ಕನ್ನಡ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವೇ ಬೆಂಗಳೂರು ಬೆಂದೇಕಾಳು ಊರಿಂದ ಬಂದಿದ್ದೀರಾ, ನಿಮಗೆ ಒಂದು ಕೃತಜ್ಞತೆ ಇಲ್ವೇ? ಪ್ರದೇಶದ ರಾಜಧಾನಿಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಊಟ ಕೊಟ್ಟಿರೋ ಈ ಭಾಷೆಗೆ ಒಂದು ಪ್ರತಿಜ್ಞತೆ ಇಲ್ವೇ ಅಂತ ಈ பொலிட்டிக்கல் ஸ்பீச் கூட. அது ஏன்னா கன்னடா இஸ் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். நான் எவ்வளோ தேவர் நாமா சொல்வேன், ஆனால் எவிடன்சஸ் வச்சு தானே நம்ம பார்க்கணும். இமோஷன்ஸ் கேனாட் ஓவர் ரூல் லாஜிக். ரிமெம்பர் திஸ். ஞான் தேவா ஹே, பாவனா மேடம் சொல்லுவாங்க, ஞானேஸ்வர் துக்காராம்லாம் இருந்தாலே மகத்தான பக்தர்கள், நோ டவுட். பட் when you look at the evidences, you look at the copper plates, no language can come close to these two languages. How old they are. எவ்வளவு பிராச்சீனங்கிறது நான் ஒரு 2-3 திருஷ்டாந்தம் சொல்றேன். மலையாளத்தில் இருக்கக்கூடியவா கேட்பா, எவ்வளவு அழகான மொழி, பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். டோன்ட் கெட் இன் டு த இமோஷன். நீங்க தமிழனா இருக்கிறதுனால சொல்றேன். நோ, நான் என்ன சம்ஸ்கிருதக்காரனா? என் தாய்மொழி தமிழ் தானே. பின்ன நான் சம்ஸ்கிருதத்துக்கும் உயர்வு சொல்கிறேன். ஆனால் ஒன்று, தமிழ்நாட்டில் நான் சொன்னேன் பாருங்க, தமிழ் பிராச்சீனம்னு சொல்கிறேன், அந்த ஆர்குமெண்ட் தப்பு இல்லைன்னு. ஆனால் அதுக்கு மேலே அவள் சொல்கிறது தப்பு. ஏன்னா அவள் தமிழை பற்றி அப்புறம் ஒன்றும் தெரியாது. இந்த ஆர்குமெண்ட்டோடு தமிழ் பழையது நிறுத்திடுவா. அதுக்கு மேலே எப்படியா பழையதுன்னு காமினா அதெல்லாம் தெரியாது இல்லையா? ரகுவம்சம் நேற்று சொன்னேன்னா, முதல்ல ஒரு 15 நிமிஷம் காளிதாசனை பற்றி கொஞ்சம் சொன்ன மாதிரி ஞாபகம். இந்த விரலெல்லாம் காமிச்சு இதெல்லாம் பண்ண ஞாபகம் இருக்கா? அதில் ரகுவம்சம்னு ஒன்று எழுதியிருக்கார். ரகுக்கு முன்னாடி பின்னாடி வந்த மன்னர்கள், ராமச்சரித்திரம் இதெல்லாம் சொல்கிறார். அதில் இந்துமதின்னு ஒத்தி, அவள் வந்து அஜனை கல்யாணம் பண்ணிண்டவோ, தசரதனுடைய திருத்தகப்பனார். அந்த இந்துமதி அவள் இங்கே அவளோட ஸ்வயம்வரம் நடக்கிறது. ஸ்வயம்வரம் நடக்கும்போது காளிதாசனுக்கும் சவுத்துக்கும் சம்பந்தமே இல்லைண்ண. அவன் சவுத்துக்கெல்லாம் வந்து டோசா பட்டா இதெல்லாம் ஒன்றும் சாட்டதில்லை. அவர் கன் பவுடர் எல்லாம் ஒன்றும் கன் பவுடர்னா என்ன? மிளகா பொடி. நான்லாம் பிலானியில் இருக்கும்போது கன் பவுடர் ஹேக்கியாமா, ஐயோ அதெல்லாம் வச்சுக்கப்படாது, அதெல்லாம் கெமிக்கல் ஃபார்முலாலாம் சொல்லுவேன். அப்புறம் ஏதோ ஒரு கன் பவுடர் காமிச்சா எள்ளு வாசனை அடிச்சுட்டு இருந்தது. இது நம்ம அதில் மிளகா பொடின்ல சொல்லுவா. அதனால் பட்டா, ஏன்னா வக்காரம், in Bengali you don't have the letter va, so it becomes bada. அதனால டோசா, நமக்கு உடனே ஒரு புன்னகை, that's not dosa, that is தோசா. திருத்துவமா? ஆனால் நம்ம என்ன சொல்லிடுறோம், மோடிங்கிறோம். அது மோடி இல்லை, மோதி. அவாஷ் டக்காரம் சொல்ல வேண்டிய இடத்துல டக்காரம் சொல்லும் போது நமக்கு கோவம் வருது. தோசாக்கு பதிலாக டோசா சொன்னால் கோவம் வருது இல்லையா? கோவத்தை நம்ம பக்கம் திருப்பிப்போம். அது மோதி. அவரே பாவம் குழம்பி போயிட்டு இருப்பார். மோடி ஜி சேஸ் அப்படின்னா எவன் யாது அப்படின்னு. அதனால் 2 பேர் பக்கமும் ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் இருக்குது. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். அப்போது காளிதாசன் சொல்கிறான், இந்துமதியே சுனந்தான்னு சொல்லிட்டு, நீங்கள் உடனே இவரை தரூரை கேட்காதீங்க, சுனந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைரந்திரிகா ஸ்திரீ, சிகை அலங்காரம் பண்ணக்கூடியவோ, அவ கூட நடந்து வரா சைரந்திரிகா ஸ்திரீ. அவள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இது எந்தெந்த ஊர் ராஜா. அந்த காலத்தில் ஸ்வயம்வரத்தில் அப்படிலாம் சொல்லுவா. இவர் தான் வந்து மயிலாப்பூருக்கு இது கவுன்சிலர், நிறைய பணம் பண்ணியிருக்கார். அடுத்தது அவர் ஆரேபுரம், இவரை தோக்கடிச்சுருவார். இப்படி ஒன்றா சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் அந்த காலத்தை பிரதாபத்தை சொல்லணும். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் பாவம் வந்து சண்டை போடுவான். அந்த காலத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடியவா படிச்சிருப்பா. முதல்ல ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் படிச்சுட்டு வரணும். 2வது சண்டை வந்து அவளே சண்டை போடணும். 3வது தீர்ப்பும் அவளே கொடுக்கணும். 4வது அவளே கிரந்தமும் நிர்மாணம் பண்ணணும். புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிங்னா அந்த காலத்தில் ஹீ ஷுட் பி வெல் ரெட். சும்மா ஏதோ வந்துட்டேங்கிறதுக்காக இப்போ குவாலிஃபிகேஷனே படிக்காமல் இருந்தால் தான் வரணும்னு ஆயிடுத்து. நீங்கள் படிக்கலையா, வாங்க சார், ரொம்ப படிச்சிருக்கேன், நீங்கள் இந்த தொழிலுக்கெல்லாம் வரவே கூடாது. அதான் அது ஒன்று ஆச்சா. படிப்பு. 2வது சண்டை போடணும். நம்ம இங்கே இப்போ எல்லாத்தையும் பிரிச்சுட்டோமே. சண்டை போடுறதுக்கு அந்த இராணுவம் இருக்குது. தலைவர்கள்லாம் போய் சண்டை போட மாட்டா இல்லையா? தொப்பை நொந்தியமா இவா எங்கே போய் சண்டை போடுவா? ஒன்றும். அடுத்தது ஜட்ஜ்மெண்ட். அந்த காலத்தில் சோழராஜா கிட்ட மாடு
மணி அடிச்சுதானே அந்த பாரிவள்ளல் வந்து தன்னுடைய பிள்ளை இவன் கொடுத்தான் அது கொடுத்தான் அதெல்லாம் சொல்றோம். நம்ம இவ்வளவு பேரும் ஜட்ஜாவும் இருப்பா. இப்ப நம்ம அதையும் பிரிச்சுட்டோம், ஜுடிஷியரின்னு ஒன்று தனியாக்கிட்டோம். ஜுடிஷியரி கிட்ட ஏதாவது கேஸ் போச்சுன்னா அவன் என்ன சொல்லிடுறா, இதை பாருங்க கவர்மெண்ட் கிட்ட போய் கேளுங்கோங்கிறா. கவர்மெண்ட் ஏதாவது பண்ணிடுத்துனா உடனே மக்கள் போய் ஜுடிஷியரியை போய் கேட்குறா. இப்படி மாறி மாறி இருக்கு ஜுடிஷியரி, அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், படிப்புத்துறை, சண்டை போடுறதுன்னு தனித்தனியாக இருந்தது. அந்த காலத்தில் ராஜாக்கள் அத்தனையும் பண்ணுவா. அதில் பாண்டியராஜா ஒருத்தன். அந்த பாண்டியராஜா அங்கே இருக்கான், சுனந்தாவோட சொல்லி அந்த இந்துமதி ஸ்வயம்பரத்தில் இருந்திருக்கான். பாண்டியராஜா மதுரையிலேருந்து நார்த்துக்கு போயிருக்கான். இப்போ காளிதாசனுடைய ஒரு ஸ்லோகம், இந்த பாண்டியராஜா சுனந்தா சொல்றா இந்துமதி கிட்ட, இந்த பாண்டியராஜா அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ணிட்டு அவபிருத ஸ்நானம் பண்ணி, அவபிருத ஸ்நானம்னு ஒரு யாகம் பண்ணி அந்த தீர்த்தத்தெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு அகமர்ஷண சூக்தம் சொல்லி ஈர வஸ்திரத்தோட, இப்போ 60, 70, 80 கூட அந்த வேத மந்திரங்களை சொல்லி ஒரு நீராட்டம் பண்ணுவா இல்லையா, அது அவபிருத ஸ்நானம் பண்ணி சொட்டு நினையணும் அந்த வஸ்திரத்தோட. இதுல என்ன ஒரு சூக்ஷ்மம் தெரியுமோ, பட்டை நினைச்சுட்டா ஆச்சாரம் போயிடும். ஆனா அது பட்டோட தான் நினைக்கணும், புரியுறதா? பட்டு வந்து நீங்க வந்து துவைக்காம வச்சுட்டா அது ரொம்ப ஆச்சாரம், பட்டு வெள்ளி எல்லாம். ஆனா பட்டை எப்போ ஒரு வஸ்திரம் தோச்சுட்டாலும் ஒரு வாட்டி ஆச்சாரம் போயிடும். இப்ப என்ன சார் பண்றது, கவலைப்படாதீங்க, தோச்சுருங்க, அதை பத்தி நான் சொல்லல. நான் சொல்லிவிட்டேங்கிறதுக்காக துவைக்காம வச்சுட்டா அது சமுதாயத்துக்கு கேடு. ஆனா அவபிருத ஸ்நானம் பண்ணி அந்த ராஜா வந்தானா ஸ்வயம்பரத்துக்கு. நான் சொல்றது புரிஞ்சுதா? சரி, இது காளிதாசன் சொல்லியிருக்கான். சின்னமன்னூர் அப்படின்னு தெற்குல ஒரு இடம், அந்த இடத்துல historians respect that place a lot. They have received lot of copper inscriptions dating to the Chola Pandya era. அந்த காப்பர் இன்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு இடத்துல சொல்றா, இந்த ராஜா, this king, after completing the yaga, தமிழ்ல அவபிருத ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்வயம்பரத்துக்கு போனான்னு இங்க சொல்றா. காளிதாசன் அதை சொல்றான். கனெக்ஷனை பாருங்க. இப்போ பாண்டியாள், சோழாள் இவாள்லாம் ரொம்ப பிராச்சீனம். இப்போ இந்த ஹொய்சாலா இதெல்லாம் நடுநடுவில் வந்தவா. விஜயநகரம், ஹொய்சாலா, கங்கா, ஈஸ்ட் கங்கா, வெஸ்ட் கங்கா, கல்யாணி சாளுக்கியா, பாதாமி சாளுக்கியா, இதெல்லாம் அப்பப்போ வந்தது. சோழாள் பாண்டியாள் ரொம்ப பிராச்சீனம். எப்படி? இன்னொன்று சொல்கிறேன், ஸ்ரீமன் நாராயணியத்திலேயே ஒரு ஸ்லோகம் வரும், புவனேஸ்வரி இருக்காளா, கஜேந்திர மோக்ஷ விற்த்தாந்தத்துல முதல் ஸ்லோகம், இந்திரத்யும்னஹ பாண்டிய கண்டாதிராஜஹ ஸ்வத்பக்தாத்மா சந்தனாத்ரௌ கதாசித் त्वत्सेवायां मग्नधीरालुलोके नैवागस्त्यं प्राप्तम् आतिथ्यकामम्. So while the anecdote of Gajendra Moksha has been summarized by Bhattadri in Srimad Narayaniam, he says, Indradyumnaha Pandya Khandadirajaha. There was a king called Indradyumna who ruled the Pandya region. There is no other kingdom. Hoysala இதெல்லாம் வரவே வராது. குப்தா, மௌரியா இதெல்லாம் வரவே வராது. பாண்டிய அம்பாள் மீனாட்சி பாண்டிய தேசத்துக்கு அரசி தானே. தேசிகன் ஈஷாதஸ்திரியான் அதிகதவதாம் க்ஷத்ரியாணாம் பிரபாவாத் காராவாச ஸ்மரண சகிதைஹி சிக்தசஸ்யாம் பயோதைஹி பஷ்யன்யாயாஹ பரிமலகயா ஸ்பர்தமானைரஜஸ்திரம் ஸ்பர்தமானைரஜஸ்திரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஐ டோன்ட் ரிமெம்பர் த நெக்ஸ்ட் லைன். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். ஈஷாதஸ்திரான் அதிகதவதாம் க்ஷத்ரியாணாம் பிரபாவாத். He mentions of Pandya region. And in Ramayana, when Kaikeyi wants to show her anger and thereby receive the two boons from Dasharatha, she lies barren on the floor with all her jewelry torn apart, with scattered hair. At that point in time, Dasharatha comes and says, what do you want, Kaikeyi? உள்ளம் வந்தது செய்வேன் ஒன்றும் லோபேன் கேள் கைகேயி. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ சொல்லு. லோபேன், I will not be greedy. கேள் கைகேயி. At that point there is a shloka in Valmiki Ramayanam, Dravidam. If you want, I will get anything from Dravidam, from the south. So the word Dravida is mentioned there, but it is a Sanskrit word. That is a problem. Ilya?